தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய அரசு இனியும் வரக்கூடாது என்றும் திமுகவை அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது என அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். நெல்லையில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பேசியதை மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய அரசு, மோடியினுடைய அரசு இங்கே வந்து பார்த்தார்கள், கேட்டார்கள், வெள்ளச்சேத பகுதியை பார்த்து பார்வையிடுவதை போல நடித்தார்கள். என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கேட்டு அறிந்தார்கள். கூட்டங்களை வந்து தூத்துக்குடியிலும் சரி நெல்லையிலும் சரி கூட்டங்களை நடத்தினார்கள். தமிழ்நாட்டு தென்கோடியில் இருக்கின்ற மக்களை பற்றி நினைத்தார்களா என்றால் இல்லை. தென்கோடியில் இருக்கின்ற திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கும், தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கும், கன்னியாகுமரி மக்களுக்கும் என்ன செய்தார்கள்? திமுகவை அழித்து விடுவேன், ஒழித்து விடுவேன் என்று சொல்கிறார். அவருக்கு வரலாறு தெரியாது. இப்பதான் வந்திருக்காரு, ஒரு 10 வருஷம் பிரதமராக வந்திருக்காரு. அவருக்கு வந்து வரலாறு தெரிஞ்சிருந்தா, நீங்க வந்து ஒன்னே ஒன்று, வரலாறு என்பது அவர் நினைச்சுட்டு இருக்காரு. அதிக நாடுகளை சுற்றி பார்த்ததான் வரலாறு என்று அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். அதெல்லாம் இங்கே ஈடுபடாது. இது வந்து பாசானத்துக்கு பூத்த புழுக்களாக என்றும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மனதிலே அழிக்க முடியாத, இந்தியாவிலே அழிக்க முடியாத ஒரு சக்தி என்றால் அது வந்து அரசியல் சக்திகளிலே அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது.